பட்ஸ் இது போட் ஹெட்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்கு. நெக் பேண்ட் டேமேஜ் ஆயிருக்கு, ப்ளஸ் ஒயர் டேமேஜ் ஆயிருக்கு. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒர்க் ஆகல, ரெண்டு ஸ்பீக்கருமே ஒர்க் ஆகல. பட்டனும் ரெண்டு பட்டனும் ஒர்க் ஆகல, சென்டர் பட்டன் தான் ஒர்க் ஆகுது. ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம் என்ன ஃபால்ட் இருக்குன்ட்டு பார்த்துட்டு இப்படி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஓப்பன் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பட்டன்லாம் ஒர்க் ஆகாமல் இருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரும் உங்களுக்கு ஷார்ட் ஆயிருந்தது. ஸ்பீக்கரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கு. வேற ஸ்பீக்கர் போட்டிருக்கு. ஒரிஜினல் போட்டோட ஸ்பீக்கர் தான் உங்களுக்கு போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா பக்காவாயிடுச்சு. சவுண்ட் எல்லாமே அதே மாதிரி வந்துடுச்சு. உங்களுக்கு ஸ்பீக்கர் ஷார்ட் ஆனதுனால அந்த ஸ்பீக்கர் எடுத்துட்டு போட் ஸ்பீக்கர் அதே மாடல் போட் ஸ்பீக்கர் எடுத்து போட்டிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கு சவுண்டு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. லெஃப்ட் ரைட் ரெண்டுமே அந்த ஃபில்டர் கிளீன் பண்ணியாச்சு. ஃபில்டர் ஃபுல்லா டஸ்ட் இருந்தது. இந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணிட்டு ஐபி போட்டு ஊற வச்சு கிளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. அதே கண்டிஷன்ல எடுத்த மாதிரியே உங்களுக்கு தெரியாது. அந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ண மாதிரியே தெரியாது, ஃபிக்ஸ் பண்ண மாதிரியும் தெரியாது. பக்காவா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபில்டரு இப்போ கிளீனா கேட்குது, சவுண்டு நல்லா கேட்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ரெடி பண்ணியாச்சு. இந்த நெக் பேண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு நமத்து போயிட்டு ஃபுல்லா கொட்டிடுச்சு. அந்த ரப்பர்லாம் என்ன பண்ணிருக்கோம், எம்சிஎல் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ரப்பர் க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபுல்லாவே. அதே மாதிரி உங்களுக்கு உள்ள ஒயர் எல்லாமே ஜாமா இருந்தது. அதெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி லீவ் போட்டு உங்களுக்கு கம் க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. உங்களுக்கு கட் ஆகாது, வெளியில வராது. அதே மாதிரி ஒயர் நடுவில் கட் ஆயிருந்தது, அதுவும் ரெடி பண்ணியிருக்கு ஸ்லீவ் போட்டு. அதே மாதிரி ரெண்டு சைடுமே டேமேஜ் ஆயிருந்தது. லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரு அதுக்கும் ஸ்லீவ் போட்டு க்ளூ போட்டு சீல் பண்ணியாச்சு. ரெண்டுத்துக்குமே சீல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு ரெண்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாயிடுச்சு. தூக்கி போடுற மாதிரி இருந்தது ஹெட்செட்டை. இதை ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லா டேமேஜ் ஆயிருந்தது ஹெட்செட்டு. இந்த நெக் பேண்டு உள்ள இருக்க ஒயரு, இந்த ஒயரு, அதுக்கப்புறம் பட்டன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாம இருந்தது. பட்டன்ஸ் எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கு. 3 பட்டனுமே ஒர்க் ஆகாம இருந்தது. டோட்டலா பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிருக்கு. ஹெட்செட்டை யூஸ்ஃபுல்லா மாத்தியாச்சு. ஹெட்செட்டை டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டேமேஜ் ஆயிருந்தது. இதுல எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கரு, இந்த லெஃப்ட் ரைட்டு, இந்த இது பட்டனு, நெக் பேண்டு, ஒயரு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஹெட்செட்ல. ஒரு ஃபால்ட் இல்லை, இது 4-5 ஃபால்ட் இருந்தது. எல்லா ஃபால்ட்டுமே கிளியர் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. பண்ணதுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்செட் எதுவும் தூக்கி போடாம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் கம்மியாகும். உங்களுக்கு வேற ஹெட்செட் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இதையே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய கண்டிஷன் வந்துடுச்சு. ஃபுல்லாகவே பழைய ஹெட்செட் எப்படி இருந்ததோ அது மாதிரி ஆயிடுச்சு. பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் இல்லை.